ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரியாணி சேமியா, அதாவது வெஜிடபிள் பிரியாணி சேமியா பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது என்னதுன்னா பல்லாரி வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், கொஞ்சம் கேரட் பீன்ஸ், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அடுத்தது பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அடுத்த மல்லி இலை, முக்கியமானது என்னதுன்னா சேமியா எடுத்திருக்கேன், வறுத்து சேமியா எடுத்திருக்கேன். எப்படி செய்யறது பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சோண்டு கடுகு போடுவோம், தேவையான அளவு கொஞ்சோண்டு கடுகு. அது நல்லா பொரியட்டும். நல்லா இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா வதங்கிட்டு வெங்காயம் மிளகாய் வதங்கிட்டு அடுத்தது நம்ம தேவையான காய்கறி போடுறோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சோண்டு நம்ம உப்பு போட்டுவிடுவோம். காய்கறி இப்போ வதங்கினுடனே நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ காய்கறி நல்லா வெந்துட்டு இப்போ அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருவோம். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்தது முக்கியமானது சேமியாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்ப்போம். லாஸ்ட்டு கொஞ்சம் மல்லி இலையை கொஞ்சம் அப்படி தூவி விட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். நம்மளுடைய பிரியாணி சேமியா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சுட சுட சேமியா பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.